அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக என்று சங்கீத புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்முடைய மன விருப்பம் என்னவோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதலாக விண்ணப்பமாக சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்ம விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய மன விருப்பத்தை ஏசப்பா கிட்ட சொல்லுவோம். நம்முடைய ஏக்கங்களை ஏசப்பா கிட்ட சொல்லுவோம். நம்ம துயரங்களை ஏசப்பா கிட்ட சொல்லுவோம். நம்ம கவலைகளை ஏசப்பா கிட்ட சொல்லுவோம். நம்முடைய பலவிதமான கவலைகள், ஏக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுவோம். ஜெபிப்போம், மன்றாடுவோம். நம்ம இருதயத்தை அன்னாள் எப்படி இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்களோ அதே போல் இருதயத்தை நம்ம ஊற்றி ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். எலியாவை போல ஜெபிப்போம், எஸ்தரை போல ஜெபிப்போம், தானியேலை போல ஜெபிப்போம், தாவீதை போல துதித்து ஜெபிப்போம், மன்றாடுவோம். அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம், நம்மை வெறுமையாக்குவோம், நம்ம உபவாசித்து இருந்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கண்டடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்மை செய்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கட்டாயம் நம்மை தேடி வந்து நமக்கு உதவியை செய்ய தேவன் அருமையுள்ளவரும் அற்புதம் உள்ளவரும் நன்மை செய்கிறவரும் அவர் நண்பராக, சகாயராக, கண்மலையாக நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிறவர். கர்த்தரை தேடுவோம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே தெய்வம், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா.